சென்ற தலைமுறையினரின் ஈடு இணையற்ற நடிகைதான் நடிகை சாவித்திரி. பாசமலர் படத்தில் சிவாஜியுடன் போட்டியாக நடித்து நம்மை அழ வைத்திருப்பார். கொஞ்சம் ஜலங்கை படத்தில் ஜெமினியின் காதலியாக அமைதியான ஒரு நடிப்பை வழங்கி நம்மை கவர்ந்திருப்பார். பிற்காலத்தில் எம்ஜிஆருடன் வேட்டைக்காரன் படத்தில் நடித்த போதே அவர் உடம்பு குண்டாகிவிட்டது. இருந்தும் தொடர்ந்து கதாநாயகன் நடிக்க விரும்பினார் சாவித்திரி. குடிப்பழக்கம் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் ஜெமினியுடன் அவர் உறவு முறிந்தது. இதனால் மிகப்பெரிய குடிகாரியாக மாறிப்போனார். மட்டுமல்ல, மார்க்கெட் இழந்து மிகப்பெரிய குடிகாராக மாறியிருந்த சந்திரபாபுவுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினார் சாவித்திரி. பிடித்தது சனி. பெருமளவில் பணத்தையும் சொத்துக்களையும் இழந்த சாவித்திரி மலையாள செக்ஸ் படங்களில் நடிக்கும் அளவு தரமிழந்து போனார். அதன் பிறகு பிராப்தம் என்ற பெயரில் இவரே தயாரித்து கதாநாயக நடித்த படம் பெரும் தோல்வி கண்டது. விளைவு அனைத்தையும் இழந்து ஒரு சிறிய வீட்டில் அனாதையாக மறைந்தார் சாவித்திரி.